ஆண்டவர்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. நம்ம இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை குறித்து, பாடுகளை குறித்து, அவர் சிலுவை குறித்து, அவர் ரத்த சிந்தனைகளை குறித்து உலகம் முழுவதும் என்ன செய்யறாங்க? சிந்திக்கிறார். உலகம் முழுவதும் இந்த நாட்களை அதிகமாக சிந்திக்கிறார். எனக்காக இயேசு இப்படிப்பட்ட ஒரு காலங்களில் ரத்தம் சிந்தினாரே, எனக்காக மறித்தாரே, எனக்காக ஜீவனை கொடுத்தாரேன்னு சொல்லி அவரை நினைத்து அழுது உபாசித்து நம்முடைய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமாம், ஆகவே நாமும் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார், விளைவுகளை சுமந்தார், வியாதிகளை சுமந்தார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அதெல்லாம் உண்மைதான். சமயத்தில் மரித்தார். என்ன செய்தாரு? யாருக்காக மரித்தார்? இன்றைக்கு தலைப்பு என்னவென்றால் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்ற தலைப்பிலே ஒரு செய்தி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்று எழுதும். கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நல்லவர்களுக்காக மரிக்கல, பரிசுத்தவான்களுக்காக மரிக்கல, அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அல்லேலூயா. நாமெல்லாம் அக்கிரமக்காரரா இருந்தோம். எப்படி இருந்தா? அக்கிரமக்காரர். அதாவது பாவங்கள், அநியாயங்கள் எல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் அக்கிரமம் என்ற ஒரு வார்த்தை அது நாம் கவனிக்க வேண்டும். அக்கிரமம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் துணிகரமான பாவங்கள், துணிகரமான மன்னிக்கப்படாத பாவங்கள். மன்னிக்கப்படாத பாவங்கள் என்றார். கிரமங்களை மிஞ்சி நாம் நடப்பது, ஆண்டவருடைய கொடுத்திருக்கிற அந்த கிரமங்களை, ஒழுங்குகளை மீறி நாம் நடப்பது, அவருடைய சட்டத்திட்டங்களை கைக்கொள்ளாமல் இருப்பது, அவருடைய உபதேசங்களை மீறி நடப்பது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத சுவாபங்கள், அது அக்கிரமம் என்று சொல்லப்படுகிறது. நிறைய பாவங்கள் செய்து வரான், அந்த பாவி வாரான் அப்படின்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? அக்கிரமக்காரன் வாரான், அக்கிரமம் செய்யும், கிரமத்தை மீறி நடக்கணும். நாம் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தோம். ஆண்டவர் கீழ்ப்படியாத பிள்ளைகளாக நாம் இருந்தோம். அதனால்தான் அவர் என்ன சொல்லுகிறார்? நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக, ஆமா, அக்கிரமங்களை செய்து செய்து நம்ம பலனெல்லாம் இழந்துட்டோம், மரணத்துக்கு போயிட்டோம். மரணத்து நோக்கி போய்கொண்டிருக்கும் போது இயேசு என்ன செய்தார்? வந்து நம்மை குறித்த காலத்தில், எந்த காலத்தில்? மரணத்துக்குள்ள போயிடாதபடி, நரகத்துக்குள்ள போயிடாதபடி நம்ம என்ன செய்தாரா? ஓடி வந்து நமக்காக சுமந்து நம்மை காப்பாற்றினார். அக்கிரமக்காரருக்காக மரித்தார். தாவீது அக்கிரமம் செய்தான். இன்னொருவனுடைய ஒரு மனைவியை அவன் எடுத்துக்கொள்ள விரும்பி அந்த மனிதனையும் கொலை செய்தான் என்று வாசி. அதுதான் அக்கிரமம். அந்த அதற்காக தாவீது சொல்வது சங்கீதம் 19:13 என்ன சொல்லுகிறார்? துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும், அவைகளை ஆண்டுகளை ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் காலகத்துக்கு நீங்களாகி விடுவேன் என்று சொல்கிறார். என்றால் அவர் அந்த பாவத்தை செய்வதனாலே
அந்த அக்கிரமத்தை இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், நடப்பிக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். இல்லையா? ஆமா, ஒப்பு கொடுத்து பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னுடைய சுயமான பலத்திலே நான் அதை செய்ய முடியாது, உன்னுடைய பலன் வேண்டும் என்று சொல்லி அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாமும் ஜெபங்களை ஏறெடுப்போம், ஆண்டவருக்காக ஜீவிப்போம். அநேகருடைய கேள்வி என்னவென்றால், இயேசு ஏன் சிலுவையிலே மரிக்க வேண்டும்? அவர் கடவுளானால் அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதுமே என்று சொல்லுவார். அப்படி அல்ல, அது நல்ல கேள்விதான். சிலுவையிலே இயேசுவோடு கூட தொங்கல்னா கண்டன் கூட அப்படித்தான் சொன்னாங்க. சிலுவையிலிருந்து கிறிஸ்துவனால் இறங்கி வாரோம், எங்களையே என்ன செய்யறோம், இறங்கி சிலுவையில் இறங்கி விட்டுறோம், அதான் அவங்களை நம்புவோம் அப்படின்னா அப்படி செய்ய ஆண்டவர் தன்னை தாழ்த்தி சிலுவை என்ன செய்தார், எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் மரித்தார் என்றால், பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே புறா, ஆடு, குருவி, மாடு வேணாலும் பலி செலுத்தினார். அது 5 அறிவு 6 அறிவு உள்ள, 5 அறிவுக்கு குறைவான அறிவுள்ளவைகள் தான். 6 அறிவு மனிதனுடைய அறிவுன்னு சொல்லுவார். 6 அறிவுள்ள மனிதனுக்காக 6 அறிவை கொடுத்த தெய்வம் வந்து மரித்தார். அல்லேலூயா. ரத்தம் சிந்தினார். பவுலிடத்திலே கேட்டிருப்பாங்க, இந்த கேள்வியை பவுலிடத்திலே கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் தான் அப்படி எழுதியிருக்கார், கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அல்லேலூயா. ஆமா, இவன் பூமியிலே இருக்க லாய்க்கில்லை, இவன் என்று சொல்லக்கூடிய பாவங்களை உறுதியாய் செய்து, அக்கிரமங்களை செய்து, அநியாயம் செய்து தேவனுக்கு துரோகிகளாய் நடந்தவர்களை மீட்க இயேசு என்ன செய்தார், சிலுவையை சுமந்தார் என்று நாம் பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் போக்க உலகத்திலே வந்து அதையெல்லாம் செய்து முடித்தார். அல்லேலூயா. செய்து முடித்தார். எபிரேயர் 9:12 வாசிக்கிறோம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தை பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார் என்று வாசிக்கிறோம். நித்திய மீட்பு மறுபடியும் ஆடு மாடு படைகளை அடிச்சுட்டே இருக்க வேண்டியதில்லை. நித்திய மீட்பு, நித்தியமான மீட்பை மனிதனுக்காக சிலுவையிலே ஆண்டவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. செய்து முடித்தார். ஆகவே பாவங்களை நாம் மனுஷனும் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அல்லேலூயா. மனிதன் பாவம் செய்தால் இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்யணும், அறிக்கை செய்தால் ஆண்டவர் புதிய வாழ்வை தருவார், புது சிருஷ்டியாய் மாற்றுவார். அல்லேலூயா. புது சிருஷ்டியாய் நம்ம மாற வேண்டும்.
நானும் ஒரு காலத்தில் வாலிப காலங்களிலே சர்ச்சைக்கு போனாலும் கூட பாவங்களை செய்கிறவனாகத்தான் இருந்தேன். மனம் போல ஜீவித்தேன். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளிலே என்னை சந்தித்தான். ஒரு நாளிலே இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், மரித்தார், எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்று நான் அறிந்து அதை உணர்ந்து பார்த்தேன். இந்த நாட்களிலே ரோட்டில் போனோம்னா அந்த பஸ்ஸில் என் மேலே மோதுகிற மாதிரி இருக்கும். சைக்கிளில் ஒரு நாள் வந்தால் கூட என் மேலே விடுற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு மரண பயம் வந்துடும். அந்த நாட்களில் சர்ச்சைக்கு போனபோது அந்த இன்னொரு பேசுகிறான். அல்லேலூயா. அந்த போதகர் ஒரு பாட்டு படித்தார். எனக்காய் ஜீவன் விட்டவரே. ஒரு பாட்டு படித்தார். படிக்கும்போது அந்த மனிதர் என்னை கைவிட்டாலும் அந்த பாட்டு அந்த அடிகள்லாம் படிக்கும்போது ரொம்ப அழகையா வந்துருச்சு. ஆண்டவருக்கு முக்கியமாக ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து நான் புது சிருஷ்டியாய் மாறினேன். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புது சிருஷ்டியாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. இயேசு நம்மோடு கூட இருக்க வேண்டும். இயேசு நம்மோடு இருக்க வேண்டும். இயேசு நம்மோடு கூட இருந்தால் நம்ம ராஜ்யமா இருப்போம். ராஜ்யமா. இயேசு இல்லாவிட்டால் பூஜ்ஜியமா இருப்போம். பூஜ்ஜியமா இருப்போம். இயேசு நம்மோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இதனாலே அவர் சிலுவையில் மரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அக்கிரமத்திற்காக என்ன செய்தார்? மரித்தார். அக்கிரமத்தினால் வருகிற தீமைகள் என்ன என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்பதான் அக்கிரமத்தை நாம் செய்யாமல் இருக்க முடியும். கவனிப்போம். முதலாவதாக தேவனோடு உள்ள உறவு அக்கிரமத்தினாலே துண்டிக்கப்படுகிறது. மத்தேயு 7:23 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு காலம் உங்களை என்ன செய்யல, அறியல, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு நமக்கு எந்த வித தொடர்பும் இல்லைன்னா ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வரக்கூடாது. ஆகவே நம்ம அக்கிரமமான வாழ்க்கைகளை நாம் களைந்து நம் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா 59:2 கூட வாசிக்கிறோம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக உங்களை பிரிக்கிறது என்று வாசிக்கிறோம். அக்கிரமங்கள் தேவனைக்கும் நமக்கும் உள்ள அந்த ஐக்கியத்தை அது பிரித்து விடுகிறது. ஆண்டவருக்கு நமக்குள்ள தொடர்பு முறிக்கப்படுகிறது. 1 வாசிக்கிறோம். இயேசுவுடன் ஐக்கியமாய் இருக்க உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரோடு ஐக்கியமாய் இருக்கத்தான் நம்மை ஆண்டவர் செய்திருக்கிறார்கள், அழைத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிறேன். நம்ம பாவங்களை செய்யறது இல்லை. பாவங்களாம் அறிக்கை செய்து விட்டாச்சு. விட்டமாரியா ஒரு நல்ல சொல்லுவோம். பாவங்களை விட்டா பாவம் இப்ப செய்யறது இல்லை. ஆனால் என்ன ரகசிய பாவம்? என்ன பாவம் இருக்கு? இப்போ நம்ம செய்யறத முந்தைய துணிகரமா செஞ்சு இருந்தோம், ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வந்தாச்சு, ஞானசானத்தாச்சு. இப்போ ரகசியம் அந்தரங்க பாவம். அந்தரங்க பாவம் இல்லை. ஏன் இருக்கிறது? ஏன் அந்தரங்க பாவங்கள் ரகசிய பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில வருகிறது? நீங்கள் வேதத்தை வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. வேதம் வாசிக்கல, அதனால அந்த உள்ளான இடம் வெற்றிடமா இருக்கும்போது சாத்தானுக்கு உள்ள நம்ம யூதாசுக்குள்ள சாத்தான செய்தானா பூந்தான். பூந்த போது அவன் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் என்ன செய்யறான் செய்யறாங்க. அவனுக்கே தெரியல, ஏன்னா சாத்தான் உள்ள போயிட்டான்ல. அதனால என்ன செய்யறது, அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியல. அவன் மகனுக்கே பாருங்க,
முடிஞ்சு போகுது, வாழ்க்கையை அழிஞ்சு இருக்கு இல்லையா? அழிஞ்சிருந்தா அதுபோல இந்த ரகசிய பாவங்கள், அந்தரங்க பாவங்கள் இவைகள் உள்ளத்திலே வந்து நம்ம எதாச்சும் அணுவாய் அழித்து விடும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் பாவங்கள் அறிக்கை செய்யும். அல்லேலூயா. நாட்கள் மனம் திரும்புகிற காலம். ரகசிய பாவங்களை விடவேன், அந்தரங்க பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அந்தரங்க பாவங்கள் வெறுத்திட எனக்கு உதவி செய்யும். அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் காண அடிமைக்கு உதவி செய்யும். ரகசிய பாவங்கள் வெறுத்திட எனக்கு இறங்கிடும் இந்நேரமே. ரகசிய பாவங்கள் வெறுத்திட எனக்கு இறங்கிடும் இந்நேரமே. கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நிறுத்துகிறேன். பரித்திட உதவி செய்வோம். பரமரிசுத்தமாக்கும். பரித்திட உதவி செய்வோம். பரமரிசுத்தமாக்கும். அதான் சொல்கிற ஒன்று இல்லை சொல்ல துன்மார்க்குட ஆலோசனையில் ஆகிய வழியில் எல்லாம் பிரயாசத்தில் வேதத்தில் பிரியமாக இருக்குது. வேதத்தில் பிரியமாக வாசித்து தியானித்து சமூகத்தில் ஒரு 2 மணி நேரமாவது நிச்சயம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் 2 மணி நேரமாவது நீங்கள் அமர்ந்திருந்தீங்கன்னா ஒரு வார்த்தையில் அந்தரங்க பாவங்கள் வராது. அல்லேலூயா. ரகசிய பாவங்கள் வராது. சுத்தமாக ஜீவிப்பி ஒரு நல்ல சொல்வோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜீவிக்குள்ளாய் நாம் கடந்து வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 2வது, அக்கிரம செய்கையினாலே நம்முடைய அன்பு ஆண்டவருடைய அன்பு குறையும். ஆண்டவர் மேல் நம்ம வைத்திருக்கிற அன்பு குறையும். அவருடைய அன்பு நமக்கு குறைஞ்சிடும். நம்ம அன்போ அவருக்கு குறைஞ்சிடும். அக்கிரமம் மிகுதியாவதுனாலே மத்தேயு 24:12 வாசிக்கிறோம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் மிகுதியாவதினால், அக்கிரமங்களை செய்கிறதுனாலே அன்பு குறைந்து விடுது. தேவன் நம்மை நேசிக்க முடியல. அன்பு குறையும் போது நம்ம ஆராதனைக்கு வர்றதுக்கு விருப்பம் இருக்காது. பைபிள் வாசிக்க ஜெபிக்க விருப்பம் இருக்காது. அக்கிரமத்தினாலே அன்பு குறையும். வீட்டிலே அன்பு குறையும். குடிச்சிட்டு வர்றவனுக்கு வர மனைவி செய்ய மாட்டாங்க. நேசிப்பாளா? நேசிக்க மாட்டாங்க. பிள்ளைகள் தவறு செய்கிறாங்கன்னா பெற்றோர் நேசிப்பாங்களா? நேசிக்க மாட்டாங்க. ஆகவே அக்கிரமங்களை நாம் செய்து 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 அநேகருடைய அன்பை நாம் குறைத்துக் கொள்ளுகிறோம். அநேகரை நாம் பகைத்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரும் நம்ம நேசிக்க முடியல. இதனாலே நாம சபைக்கு வர முடியல. சபைக்கு வராவிட்டால் பாஸ்டருடைய அன்பும் குறைந்து விடுகிறது. அல்லேலூயா. ஆமா, சபைக்கு வந்து இருந்தாதான் அந்த அன்பு நிலைத்திருக்கும். அல்லேலூயா. ஆமா, ஆகவே நம்முடைய அன்பு நிலைத்திருக்கும். பாவங்களை நாம் துணிகரமாய் செய்ய செய்ய அன்பு குறைந்து போகிறது. ஆண்டவர் நம்மை நேசிக்க முடியல. அதில் சொல்லப்பட்டிருக்கிற நிறுவனத்தில் ஒருவன் கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். ஆண்டவர் நீங்கள் அதிகமாக நேசிக்கும் போது நீங்கள் அக்கிரமம் செய்ய மாட்டீர்கள். அல்லேலூயா. அக்கிரமம் செய்ய மாட்டீர்கள். அக்கிரமக்காரரை விட்டு அகன்று போகிறது சொல்லுகிற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ள மாட்டீர்கள். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் அந்திகிறிஸ்து காலத்துலலாம் நீங்கள் இருக்க அது ரொம்ப கஷ்டம் தான். அந்த நாட்களில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த
அந்த 3 வருஷம் உபத்திரவம் யாருக்கு தான்? முதல்ல 3 வருஷம் யாருக்கு? பிரஜாதி ஜனங்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அல்ல. இஸ்ரேலில் தான் நாங்கள் இருக்க, இஸ்ரேலில் தான் ஆட்சி செய்கிறான் அந்த கிறிஸ்து. ஆனால் யார் 3 வருஷம் முதல்ல எங்கே கை வைக்கிறான்? நம்ம மேலே கை வைக்கிறான். 3 வருஷம் பிரஜாதிகளுக்கு உபத்திரவம். 3 வருஷம் முடியும் போது யூதர்களுக்கு ஓகேங்களா? அப்படி 2ஆக உபத்திரவ காலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. தானியேல் புத்தகத்தில் ஒரு வாரம் சொல்லியிருக்கோம். 1 வாரத்துக்கு எத்தனை? 7 நாட்கள். அதில் பாதி வாரம் புறஜாதிகளுக்கு உபத்திரவம், பாதி வாரம் யூதர்கள். அப்போ எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷங்கள் அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சியில உபத்திரவங்கள். அந்த நாட்கள்ல ஒரு காலமும் இதுவரை சம்பவியாத உபத்திரவம் உண்டாயிருக்கும். இப்ப இருக்கிற நீங்கள் உபத்திரவம்லாம் உபத்திரவம் அல்ல. இதுவரை சம்பவியாத உபத்திரவம் நாட்டில் இருக்கும். ஆகவே அந்த உபத்திரவத்துக்கு எல்லாம் தப்பி நீங்கள் கர்த்தருடைய நாளிலே, அந்த நாள் 2 நாள் சொல்லியிருக்கோம் பைபிள் வச்சிங்கன்னா, கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற விதமாக வரும் அப்படின்னு இருக்கா? திருடன் வரும் மாதிரி ரகசியம் வருது. அது என்ன வருக? ரகசியம் வருது. கர்த்தருடைய நாள். இன்னொரு நாள் இருக்காது, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள். என்ன நாள்? கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள். அந்த நாளுக்கு நீங்க ஆயத்தமா இருக்க வேண்டியதில்லை. இல்லையா? நீங்கள் இந்த கர்த்தருடைய நாளுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஒரு நாள் சொல்லுவோம். ஆமென். ஆகவே நாம் இந்த நாட்களிலே நாம் அக்கிரமங்களை நாம் வெறுத்து பரிசுத்தமாய் ஜீவித்து நாம் ஆண்டுடைய ரகசிய வருகையிலே பரலோகத்துக்கு போக வேண்டும். அல்லேலூயா. நாம் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிரயோஜனம் இல்லை, ஞானஸ்நானம் எடுத்ததில் பிரயோஜனம் இல்லை, அபிஷேகம் பெற்றதில் பிரயோஜனம் இல்லை, வாரம் வாரம் வந்து காணிக்கை கொடுத்ததுனாலே பிரயோஜனம் இல்லை. அவர் காலங்கள் போகிற போக்கை பார்த்தால் ஆண்டு சீக்கிரம் வர்றது போல இருக்குது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் எந்த நேரம் வந்தாலும் நீ சந்திக்க ஆயத்தமா இருக்கிற சொல்வார். அல்லைமேல் பல நாள் உண்மையோரும் அறியா மறந்து தீர்ந்த ரோகிணியை, அல்லைமேல் பல நாள் உண்மையோரும் அறியா மறந்து தீர்ந்த படிக்கும்போது ஆண்டவரே நீர் என்னை அணைத்தீர், அழைத்தீர், அணைத்தீர். அல்லேலூயா. என்னை அண்டிக் கொண்டீர் ஆண்டவரே. இந்த கருத்தோடு நீங்கள் பாடும்போது அது கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? அருமையா இருக்கும். அல்லேலூயா. அணைத்தீர் என்பார் அப்படி சும்மா கடமைக்காக படிச்சுட்டு போகக்கூடாது. சில இடத்துல எனக்காக மறித்தீர் அப்படின்னு எனக்காக மறிக்கிறேன். வானத்தை பூமி படைத்த தெய்வம் எனக்காக மறித்தேன் சொல்லி ஒவ்வொருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தாராம். நம்ம ஒவ்வொருவருக்காகவும், அல்லேலூயா, ஒவ்வொருவருக்காகவும் இயேசு மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். ஆகவே அந்த பாடல்களை பாடும்போது கருத்தோடு கவனமாக என்ன செய்ய கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து அதில் கொஞ்சம் ஓடி படிங்க. அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட நாம் மாற வேண்டும். கடமைக்காக பாடி கடமைக்காக தேர்ந்த சோறா இருக்கக்கூடாது. அல்லேலூயா.
ஒருத்தர் ஜான் வெஸ்லின்னு ஒருத்தர் சொல்றார், உன்னையே நீ பார்த்து கொண்டிருந்தால் உனக்கு துன்பங்கள் பெருகும். உன்னையே பார்த்து கொண்டிருந்தால் துன்பங்கள் பெருகும். நம்மையே பார்த்துட்டு இருக்கோம், அது துன்பங்கள் தான் பெருகிட்டு. இயேசுவை நீ பார்த்தால் துன்பங்கள் என்ன செய்யும்? மறைந்து. அல்லேலூயா. இயேசுவை பார்த்து தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். மூணாவது நாம் கடந்து சொல்வோம், அக்கிரமம் செய்கிறவர்களின் ஜெபம் கேட்கப்படாது. சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டே இருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செய்கிறார். நம்ம ஜெபிக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அக்கிரம சிந்தை இல்லாமல் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன் அப்படின்றது அர்த்தம் இல்லை. நீங்கள் அக்கிரம சிந்தை இல்லாமல் ஜெபம் பண்ணிருக்கணும். அல்லேலூயா. வேறு சிந்தையில் வராமல் கிறிஸ்துவின் சிந்தையோடு நீங்கள் ஜெபித்திருக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமாம், அக்கிரம சிந்தை இருந்தால் அதெல்லாம் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நாம் ஜெபிப்பதை கர்த்தர் விரும்புகிறார். அதே சமயத்தில் நம்ம அக்கிரம சிந்தையோடு அல்ல. மத்திய 21:22 மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று சொன்னார். இன்னொரு இடத்துல கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அதே சமயத்தில் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது. அக்கிரம சிந்தை இல்லாமல் ஜெபித்தால் எல்லா நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்ம 1 படிக்கிறோம், காயினை குறித்து பார்க்கிறோம். பொல்லாதனால் காயின் உண்டாகிறது, தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். இது நிமித்தம் அவனை கொலை செய்தால் தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே என்று வாசிக்கிறோம். அந்த காயின் பாருங்க, பொல்லாங்கனால் உண்டாயிருந்தான். அவன் பிறந்தது முதல் தாய் சொல்றான், தேவனார் ஒரு மகனை பெற்றேன் என்றான். ஆனாலும் கூட அவன் வளர்ந்து வருகிற விதம் சரியில்லை. அவன் பொல்லாங்கலாகிய பிசாசுக்குள்ளாக இருந்து என்ன செய்யறான்? வளருகிறான். வளர்ந்து அவன் என்ன செய்யறான்? கடைசியில ஆபேல் ஒரு நல்ல மனிதன், நீதி உள்ளவன், உத்தமன், நல்ல மனிதன். ஆபேல் அவன் தம்பி தான். அவன் தேவனுக்கு பலி செலுத்த அவன் வரும்போது அவன் பொறாமைப்படுகிறான். நம்ம பலி செலுத்துவான், நம்ம ஏன் பலி செலுத்தக்கூடாது அப்படின்னு அவனும் நம்மளும் என்ன செய்வான்? சத்தியாகுண்டு பலி செலுத்துவான் அப்படின்னு சொல்லி அவனும் செய்யறான். போட்டி பொறாமையில செய்கிறான். கர்த்தர் அதை என்ன செய்யல? அங்கீகரிக்கல. அப்புறம் என்ன செய்ய? ஆவலை கொலை செய்து விடுகிறான் என்று சொல்லி பாரு. அதனால அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்த சகோதரனை கொலை செய்த காயினை போல நீங்கள் இருக்க வேண்டாம். அப்படிப்பட்ட அக்கிரமமான வாழ்க்கை வேண்டாம், அக்கிரமமான செய்கைகள் வேண்டாம். ஒருவர் நேசியுங்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள், ஒருவர் ஆதரியுங்கள், ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். அல்லேலூயா. தாவீது பத்சேபாள் விஷயத்தில் அவன் செய்த போது அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. அல்லேலூயா. மகன் மரிக்கும் போது தாவீது உபவாசம் போட்டு இரவெல்லாம் ஜெபிக்கிறார். ஆண்டவர் ஜெபத்தை என்ன செய்யல? கேட்கல. தாவீதின் ஜெபத்தை என்ன செய்யலாமா? கேட்காத இடம் அந்த ஒரு இடம் தான் சொல்லியிருக்கோம். மற்றபடி எல்லா இடத்துலையுமே தாவீதின் ஜெபத்தை கேட்டார். ஜெபத்தை தள்ளாமலும் கர்த்தருவே எனக்கு விளக்காமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் இதெல்லாம் சொல்லுவார். ஆனால் அந்த ஒரு இடத்துல கேட்கிறார் இல்லையா? இசைக்கியா ராஜா ஜெபித்தார். ஜெபிக்கும்போது அவருடைய ஜெபம் என்ன செய்வது? கேட்க
அது 15 ஆண்டுகள் போட்டுக் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஜெபம் சோதனைகளை மேற்கொள்ளுகிறது. ஒரு காட்டிலே நிறைய குருவிகள் பறவைகள் அதிகாலை நேரத்தில் அந்த காட்டில் இருக்கிற மரங்களில் இருந்து கூவிக்கொண்டிருந்தது. அங்கே கழுகும் இருந்தது, கழுகுகளும் இருந்தது. இந்த குருவிகள் எல்லாம் என்ன செய்யறது? பறந்து இறை கொடுத்த போனது, பறந்து போயிடுச்சு. ஆனால் அந்த கழுகு என்ன செய்யற? ஒரு குருவி கேட்டுதான், என்ன கழுகு தானே அப்படியே உட்கார்ந்து இருக்க ரெக்கையை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ரெக்கையை அடிச்சுட்டே இருக்கீங்க, மேலே போவண்டி தானே, நாங்களாம் அங்கே போகிறோம் சொல்லி பெருமையாக போச்சுருந்தாங்க. பறவைகள்லாம் பறந்து போச்சு. இது கொஞ்சம் மெதுவாக தான் என்ன செய்யுது போகுது. இது காடை அடிக்குது. என்ன செய்யுது? ரெக்கையை அடிச்சு நல்ல பயிற்சி கொடுக்குது. அந்த பெல்லன் வருது. இல்லையா? ரெக்கை அடிக்க என்ன வருது? பெல்லன் அதுக்குள்ள வருது. வந்து வரும்போது கார் மேகங்கள் சூழ்ந்து விட்டது. இடிக்கிறது, மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. இந்த கழுகு என்ன செய்வது? சட்டை அடித்து மேலே எழும்புது. எழும்பி மேலே போய் அந்த மழை பெய்யுது. அந்த மேகத்துக்கு மேலே போயிடுது. ஒரு சொல்லுங்க, மேகத்துக்கு மேலே போய் அது என்ன செய்யுது? நல்ல கிடைப்பார்களோடு மறந்து. அல்லேலூயா. அந்த கழுகு காத்திருந்ததுனால என்ன கிடைச்சது? அதுக்கு வெள்ளம் கிடைச்சு சோதனைக்கு மேலே போயிடுச்சு. ஒரு நல்ல சொல்லுங்க. ஆனா மற்ற பறவைகள்லாம் என்ன பண்ணுச்சு? அதுதான் ஓடி ஐயோ மழை வந்துருச்சு, அங்கே இருந்தால் ஓடிக்குது. இல்லையா? ஏசாயா 40:31 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைந்து சட்டையை அடித்து எழும்பும். ஓடினாலும் நடந்தாலும் சோர்வு வர. அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். நீங்கள் நடந்து சோர்வு மாட்டீர்கள். இழைப்படைய மாட்டீர்கள். இழைப்பு வராது. என்ன வராது? இழப்பும் வராது, சோர்வும் வராது. அல்லேலூயா. இந்த நாட்களில் ஏன் சோர்வு வருதுன்னா, சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறது இல்லை. வேறன்னு சொல்லி நம்ம வேலைக்கே நம்ம அதிகமாக பேசப்பட்டு ஓடுகிறோம். ஆண்டவர் தான் நமக்கு சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு பலன் தத்துவம், சம்பாதிக்கக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் விவேகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அதை நீங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பொழுது உங்களுடைய வருமானங்கள் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தரை தேடாம வேலை போனால் அதுக்கு மீது செலவுகள் நிறையா வரும். வாணியனுக்கு கொடுக்காதவன் வைத்தியனுக்கு கொடுப்பான். அதனால நீங்க கர்த்தரை அதிகமாக தேடுங்க. அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போயிடாது, மனம் தளர்ந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. இழைச்சி போயிடாதீங்க. அந்த தேடி என்ன பிரயோஜனம் என்று சொல்லி தேடாம விட்டுறாதீங்க. அல்லேலூயா. தேடாம விட்டுறக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஏசாயா 50:5 நம்ம வாசிக்கிறோம். 50:5 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தராகிய ஆண்டவரின் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கும்போது, பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது பிதாவானவர் செவியை திறந்தாராம். செவியை என்ன பண்ணாராம்? காதை திறந்தாராம். இவருக்காக அவர் திறந்திருக்காரு. இயேசு கிறிஸ்து காதை என்ன பண்ணாராம்? தேவன் திறந்துட்டார். உங்க காதுகளையும் திறந்தால்தான் அந்த வசனங்கள்லாம் உள்ள போகும். அல்லேலூயா. தேவன் திறக்கணும். அந்த வரையில் காதுகளை திறந்ததும் என் உதடுகளை திறந்ததும் அப்பொழுது நான் உங்களை புகழை அறிவிப்பேன்னு ஒரு வசனம் இருக்கும். உதடுகளை திறக்கணும், காதை திறக்கணும்,
அல்லேலூயா. கண்ணை மூடணும். அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவர் வந்து என்ன செய்தாரா? ஏன் செவியை திறந்தாரு? இப்போ காலம் நிறைவேறிட்டு நீ பூமிக்கு போகிற காலங்கள் குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக குறித்த காலம் வந்துவிட்டது. நீ பூமிக்கு செல்ல வேண்டும், என்னுடைய சுத்தத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது செவியை திறந்தான். செவியா காது கேட்காத மாதிரி ஓமை இருக்கல, காது கேட்கற மாதிரி காதை அடைச்சிக்கிட்டு இருக்கல. அல்லேலூயா. காதை திறந்து கேட்டான், கேட்டு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. கீழ்ப்படி. ஆண்டவர் செவியை திறந்தால் நான் எதிர்க்கவும் இல்லை. ஆண்டவரே, ஏகப்பட்ட தூதர் கோடிக்கணக்காக இருக்கிறாங்க, இந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்லாம் இருக்காங்க, எலியாவை கூட அனுப்புவேன்னு சொன்னீர். எலியாவை அத்துடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே எலியாவை உலகத்துக்கு அனுப்பியிருந்தார். அந்தி கிறிஸ்து காலத்தில் வருவார். அந்தி கிறிஸ்து காலத்தில் அந்த உபத்திரவ காலத்தில் மோசையும் எலியாவும் வருவாங்க என்று இருக்கிறது. அவன் வந்து அற்புதங்களை செய்வான். அது ஒரு பக்கம் இருக்கு. அவனை கூட அனுப்பலாம், மோசையை அனுப்புங்க, எலியாவை அனுப்பலாம், யாரையும் அனுப்புங்க. நான் உங்கள் மடியிலே படுத்து செல்லமாக வாழ்ந்துட்டேன், நான் போய் இந்த பாடுகள் எல்லாம் என்ன செய்ய முடியாது, சந்திக்க முடியாது என்று அவர் சொல்லவில்லை. அல்லேலூயா. என்ன சொன்னாரு? செவி தந்தா எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அது ஆண்டவரே மாட்டிருங்கன்னு கேட்கல. அல்லேலூயா. பின்வாங்க. அது அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். அங்க என்ன நடக்கிறது? அடிக்கிறாங்க. ஆண்டவர் அவங்க சொல்றாரு, உன்னை அடிப்பாங்கப்பா, உன்னை கொடுமைப்படுத்துவாங்க, மூஞ்சில துப்புவாங்க, உன்னுடைய அழகான முகத்தை சிதைத்து விடுவாங்க, கண்ணை காயப்படுத்திடுவாங்க, தலையில முழுக்கிடம் வைப்பாங்க, சிலுவையை சுமக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் நீ செய்ய முடியுமா கேட்குற? பின்வாங்க. உங்க சுத்தத்தை நான் என்ன செய்வேன். போதனத்தை விட உங்களுடைய சுத்தமே எனக்கு முக்கியம் என்று சொல்லி அவர் பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. இறங்கி வந்து அப்படியே அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. அது குறித்து எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? வாசிங்கள். 2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தை வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். இங்க பாருங்க, அவங்க என்ன அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்குது? ஒரு சந்தோஷம். இயேசுவுக்கு முன்னாக என்ன வைக்கப்பட்டிருக்கு? சந்தோஷம். என்ன சந்தோஷம்? அவர் இப்ப 3 நாள் தான் கஷ்டப்பட போறார். எத்தனை நாள்? அவர் நினைக்கிறார், அவர் சிந்திக்கிறார், 3 நாள் நம்ம கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் என்ன இருக்கு நமக்கு ஒரு சந்தோஷம். 3 நாள் தான். அது மாதிரி நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளோ பயப்படாதே, 10 நாள் வந்துடுவோம் அப்படிங்க. எத்தனை நாள்? 10 நாள் தான் வந்துடுவோம். அது மாதிரி 3 நாள் தான் கண்ண மூடிட்டு நம்ம சகிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சிலுவையை சகிச்சுட்டாங்க. சிலுவையை சகித்து பிதாவின் சிங்காசனத்தை வலதுவாசல்ல வைத்திருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ சோதனைக்கு பிறகு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. அல்லேலூயா. சந்தோஷம் இருக்கு. நீங்களும் நானும் கூட அநேக சோதனைகள், பாடுகள், கஷ்டங்கள் உபத்திரவங்களாய் போனாலும் சில நாட்கள் தான் நாம் இந்த உபத்திரவத்துக்குள்ளாக இருக்க போகிறோம். அப்புறம் என்ன இருக்கும்? ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவுக்கு சந்தோஷம் என்னன்னு கேட்டா, நம்ம 3 நாள் கழிச்சு பரலோகத்துக்கு போனோம்னா தூதர்கள் என்ன செய்வாங்க? வாங்க. ஏன்னா 33 வருஷம் கழிச்சு இப்பதான் போறார் பரலோகத்துக்கு மேல போறார். அவருக்கு ரொம்ப வரவேற்பு இருக்கும். என்ன இருக்கும்? நல்ல வரவேற்பு. மாலையெல்லாம் போட்டு பீடம்லாம் வச்சு வரவேற்று
அவரை என்ன செய்வாங்க? தூதர்கள் எல்லாம் தூக்கிட்டு போவாங்க. அல்லேலூயா. ஆமா, பூமியில பரலோகத்துல கூட நடக்க விட மாட்டாங்க. போய் இதான் வருமாசத்தில் உட்கார வச்சுருவாங்க. அல்லேலூயா. அந்த சந்தோஷம் அவருக்கு. அல்லேலூயா. பெரிய சந்தோஷத்தை அவர் பார்க்கிறார். பரலோக சந்தோஷத்தை அவர் நினைக்கிறார். அந்த சந்தோஷத்தை நினைத்ததுனால இந்த பாடுகள் அவருக்கு கஷ்டமா தெரியல. அல்லேலூயா. கஷ்டமா தெரியல. அதனால அதை சகித்துக் கொள்ளுகிறார். என்ன செய்தார்? சகிப்புத்தன்மை வேணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? கிறிஸ்தவர்களாய் மாறுவது பெரிதல்ல, சகிப்புத்தன்மை வேணும். கோபப்படாம, மூர்க்கப்படாம, யாரையும் பகைத்துக் கொள்ளாமல், யாரையும் அடித்தெடுத்து பேசிவிடாமல் சகித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சகிப்புத்தன்மை வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 43ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிறோம். பழங்கால சுகந்த பட்டையை கொள்ளாமலும் வழிகளில் நினைத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களில் என்னை வருத்தப்படுத்தினாய். ஆண்டவரை வருத்தப்படுத்த கூடாது. அல்லேலூயா. வருத்தப்படுத்துறதுனால நமக்கு ஆக்கினை தீர்ப்புகள் வருமென்று வாசிக்கிறோம். 2 பேதுரு 2:9 அக்கிரமக்கார ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டது. அக்கிரமக்காரர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது. அநியாய தீர்ப்பு நாள் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே அக்கிரமமாய் நாம் வாழக்கூடாது. நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். யாத்திராம 20:5 சொல்லப்பட்டது, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சென்னையில் ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் 5 பிள்ளைகள். அவர்கள் ஆண்டவரை அறியாத ஜனங்களாக இருந்தார். சிக்கரங்களை ஆராதிக்கிறவர்களாக இருந்தார். மூத்த மகள் நன்றாக படித்திருந்தும் 3 பெண் பிள்ளைகள். அந்த பிள்ளை மூத்த மகள் தற்கொலை செய்து கொண்டார். 2வது பிள்ளை திருமணம் செய்து கொடுத்தார்கள். அவள் வாழாமல் வீட்டுக்கு வந்து விட்டார். 3வது பிள்ளைக்கு திருமணம் ஆகி அவளுக்கு குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறார். அந்த பையனுக்கு ஒரு பையனுக்கு மைண்ட் சரியில்லாம வேலைக்கே போக முடியாது, போக மாட்டான். ஒரு பையனுக்கு 35-36 வயசு ஆகிட்டு என்ன செய்ய முடியல, திருமணம் செய்ய முடியல. இப்படியாக அந்த குடும்பம் சாபத்துக்குள்ளாக இருக்கிறது. ஒரு நாளிலே ஒரு ஊழியக்காரர் இந்த டிராக்ட் 2 வீடாக கொடுத்து ஊழியம் செய்கிறார். அவர் அந்த வீட்டை விசாரிக்கிறார். இந்த அம்மாட்ட விசாரிக்கும் போது அவர்கள் கண்ணீரோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை சொல்லுகிறார், குடும்பத்தை. அப்பொழுது அவர் அவர்களுக்காக ஜெபித்தார். அவர்களுக்கு அடிக்கடி போய் ஆலோசனைகள் சொல்லி அந்த குடும்பத்தை ரட்சிப்புக்குள் நடத்தினார். அல்லேலூயா. அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சாபங்கள், பாவத்தினாலே சாபங்கள், தேவனை வருத்தப்படுத்துவதனாலே நம்முடைய குடும்பங்களிலே நியாய தீர்ப்பு இறங்கி வருகிறது. அக்கிரமம் செய்வதனாலே 5ஆவதாக நோய்கள் வருகிறது. சங்கீதம் 107:17 வாசிக்கிறோம். நேர்மோட தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் என்று வாசிக்கிறோம். மனிதன் அக்கிரமம் செய்தால் வியாதிகள் வருவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. அக்கிரமங்கள் செய்யக்கூடாது, பாவங்கள் செய்யக்கூடாது. அசுத்தமான பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு பாவமும் இல்லை. அல்லேலூயா. இவரிடத்தில் ஒரு குற்றமும் அவனே கையை கழுவினார். அப்படிப்பட்டவர்களாக நாமும் இருக்க வேண்டும். யாரும் நம்மளை விரசக்கூடாது, விரல் நீட்டி குற்றப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்தார். மத்தேயு 9:2 நாம் வாசிக்கும் போது திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுது என்றார். 6ஆம் வசனத்துல நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். 7ஆம் வசனத்துல அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான் என்று வாசிக்கிறான். ஆனா அவனை பார்த்து என்ன சொல்லிருக்கணும்? இவர் என்ன சொன்னாரு? பாவங்கள். ஆனா இவர் என்ன சொல்லியிருக்கணும்? திமிர்வாத வியாதியை இவனை விட்டு போ அப்படிதான் சொல்லியிருக்கணும். இவர் என்ன சொல்றாரு? பாவங்கள் உனக்கு. அப்ப அந்த பாவம் தான் கூர்க்கா நிற்குது. என்ன செய்யுது? அவனுக்கு சுகம் கிடைக்க முடியாம, எழுந்து நடக்க முடியாம படுக்கையில வச்சிருக்கிறது அந்த பாவம் தான், அக்கிரமம் தான், துணிகரமான பாவங்களை செய்திருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் வந்து 2 பேரை பார்த்து இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னார். யாரெல்லாம் பார்த்து சொன்னாரு? 38 வருஷம் படிச்சிருந்தாங்கள, 38 வருஷம் படிச்சிருந்தவன் ஆலயத்தில் பார்த்தாரு. அந்த சுகம் கொடுத்தாரு. சில நாள் கழிச்சு ஆலயத்துக்கு வந்துட்டான். அதை பார்த்து நீ வேற எதுவும் உனக்கு வராமல் என்ன செய், இனிமேல் பாவம் செய்யாத. அந்த விபச்சார ஸ்திரீயையும் பார்த்து சொன்னார், இனி பாவம் இல்ல. அந்த 2 பேரை பார்த்து சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் பாவங்களுக்காக மரித்து நீதிக்காக நாம் உயிர்த்தெழ வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததினாலே நாம் உயிர்த்தெழுந்த பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். சங்கீதம் 103:3 சொல்லுகிறார், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினால் கிருபையினால் உன்னை இரக்கங்களினால் முடிசூட்டி உன் வயதை திரும்ப எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுக்காரு பாருங்க. அக்கிரமங்களை ஆண்டவர் மன்னிச்சிட்டாருனாலே உங்களுக்கு என்ன செய்யும்? எந்த ஆசீர்வாதமும் எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. எல்லாம் கிடைக்கும். அதனால ஆண்டவர் நோக்கி நாம் வாழ்க்கணும். நம்ம அடிக்கடி மனம் தளர்ந்து போயிருக்கு, மனம் சரிப்புகள் நமக்கு வருது. வாசிகள் ஏசாயா 43, 21, 22 நான் வாசிக்கலாம். 21, 22. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவருடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய துதியை சொல்லி வரத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய துதிகளை நாம் சொல்லி வர வேண்டும். அந்த துதிக்கு பாடி ஆராதித்து அவருடைய நாமத்தை பிரஜாதிகளுக்கு சொல்ல வேண்டும். அடுத்த வசனம் வாசிக்க. ஆனாலும் யாக்கோபே ஆண்டவரை துதிக்கல, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறதில்ல, பாடுறதில்ல. இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சரித்து போனாய். மனம் சரித்து, மனம் சரிச்சிருச்சு. என்ன செய்யுதுமா? ஆமா, எத்தனாருக்கும் என்னத்தை கண்டோம். இன்னும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரல, இன்னும் ஒரு விடுதலை வரல, இன்னும் நம்ம போராடி தான் கிடக்க வேண்டியிருக்குது என்று சொல்லி மனம் சரித்து போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் சரித்து போய்விட்டாய், என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை, என்னை துதிக்கிறதில்லை, பாடுகிறதில்லை, வேதம் வாசிக்கிறதில்லை, ஆலயத்துக்கு ஒழுங்காய் வருவதில்லை, உபவாசம் இருந்து ஆத்மாக்களுக்காய் ஜெபிப்பதில்லை, காணிக்கை தசமபாகங்கள் சரியாய் கொடுப்பதில்லை, எனக்கு உண்மையாய் நீ நடப்பதில்லை, என் வருகை காயத்தமாய் நீ இருக்கவில்லை என்று சொன்னார். என்னை நோக்கி கூப்பிடவில்லை, மனம் சரிப்பா. மனது சரித்து போகக்கூடாது. அல்லேலூயா. மனதில் ஒரு சரிப்பு வரக்கூடாது, வாழ்க்கையில் சரிப்பே வரக்கூடாது. அல்லேலூயா. என்னதான் கஷ்டம் பாடு துன்பம் வந்தாலும் மனதை தைரியப்படுத்திக் கொள்ளணும். என்ன செய்யுமா? 31ஆம் நீதிமொழி 31, 10 31 வரைக்கும் வசனங்களை வாசித்தீங்கன்னா அந்த ஸ்திரீ அவளை குணசாலியான ஸ்திரீ, அது சபையை காட்டுகிறது. சபையில் உள்ள பிள்ளைகள், அல்லேலூயா, மனவாட்டிகள் எப்படி இருக்கணும்? மனது தளர்ந்த போகக்கூடாது. அவள் இரவும் பகலும் மனம் தளராமல் என்ன செய்கிறாள்?
உழைக்கிறார். கடினமான உழைப்புகள், கடினமாய் கர்த்தரை தேடுகிறார், கடினமான ஜெபங்கள், கடினமாய் கர்த்தருக்கு காத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கழுதை உயரம் தகுந்த மாதிரி காத்திருக்கணும். அல்லேலூயா. காத்திருக்கணும். அப்பதான் அந்த பலன் உங்களுக்கு ரகசியம் வந்து நீங்க ஆண்டவர் வரும்பொழுது பறந்து போகலாம். அல்லேலூயா. ஆமா. ஆகவே ஆண்டவருடைய வருகையிலே நீங்கள் காணப்பட நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். உங்களுக்கு சோர்வுகள் வரக்கூடாது, அசதிகள் வரக்கூடாது. அதனாலதான் எபிரேயர் 12:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சோர்ந்து போகாமல் இளைப்புள்ளவர்களாய் சோர்ந்து போகாதபடிக்கு அவராலே உங்களுக்காக விபரீதங்களை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். விபரீதங்களை சகித்தார். விபரீதங்களை சகித்தார். ஒரு பாவம் செய்யல, சிலுவையில போடலாமா, அடிக்கலாமா, துப்பலாமா, ஆணியல் அடிக்கலாமா, கணத்தில் அடிக்கலாமா, செய்யக்கூடாத காரியங்களை செய்யலாம். அது விபரீதம். நல்ல மனுஷனுக்கு பாருங்க எப்படி தீர்ப்பு செய்யறாங்க பார்த்தீங்களா, அதான் விபரீதம். இல்லையா? தண்ணியை கட்ட என்ன கொடுக்குறான், கசப்பு காலான கொடுக்குறான். இதெல்லாம் விபரீதம். கடைசி நேரத்தில் கேட்கறதெல்லாம் கொடுப்பாங்க. என்ன சாப்பிட்ட உயிரை விட போறான் போட்டு சொல்லி. ஆனா இயேசுநாதருக்கு விபரீதம். நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த ஒரே நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதனால இந்த நாட்களில நாம் நல்ல நினைத்துக் கொள்வோம். பாவிகள் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட அவரையே ஆண்டவர் நினைத்துக் கொள்வோம். அக்கிரமங்களை நாம் அறிக்கை செய்வோம். சங்கீதம் 38:18 தாவீது சொன்னார், என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்திலிருந்து விசாரப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். பாவத்திலிருந்து விசாரப்படணும். ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க, குறைகளை மன்னிங்க சொல்லி திரும்ப அவரோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கிவிட்டு இரவு படுக்கைக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினாலே உங்களை என்ன செய்வாரு, சுத்தி எரிப்பார். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் ஜீவனுள்ள ரத்தம், அது உங்களை சுத்தமாக்குகிற ரத்தம். அந்த ரத்தத்திலே நீங்கள் கழுவப்பட வேண்டும். ஒரு அக்கிரம கரைகள் மாற வேண்டும். ஆண்டவரிடத்துல ஆண்டவரே ரகசிய பாவங்கள், அக்கிரம பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்ய விட்டு விடுங்கள். இந்த உயிர்த்தெழுதலின் நாட்களிலே நீங்களும் உயிர்த்தெழுந்த பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் சத்தியம் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே இயேசுநாதர் அறையப்பட்டார் சொல்றதில்லை, நீங்க அறையணும். அவரை அழைச்சி முடிச்சுட்டாங்க. இனி செய்ய வேண்டிய காரியம் உங்ககிட்ட இருக்கு. அல்லேலூயா. ஆகவே நாம் அதை சரியாக செய்து முடிப்போம். இந்த செய்தியின் தலைப்பு பெருசு அக்கிரமக்காரர் மரித்தார். இந்த செய்தியை பார்த்தோம். ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். அக்கிரமத்தினாலே தேவனுடைய உறவு ஐக்கியம் துண்டிக்கப்படுகிறது. அக்கிரமத்தினாலே தேவனுடைய அன்பு நமக்கு குறைகிறது. அக்கிரமத்தினாலே நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் போகிறது. அக்கிரமத்தினாலே நோய்கள் வருகிறதாய் இருக்கிறது. அக்கிரமத்தினாலே நமக்கு கடைசியில நரக தீர்ப்பு, ஆக்கனை தீர்ப்பு கிடைக்கும். அதற்கு நாம் விலகி ஜீவிக்க அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார். அதை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஜீவிப்போம். அவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.